ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம நிலா இருந்துட்டு கார்த்திகா சொன்னதவே யோசிச்சுட்டே இருக்காங்க. குடும்பத்துக்காக இது பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொன்னதவே திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருக்காங்க. சோழன் இருந்துட்டு இங்கே பாருங்க நிலா, நீங்கள் அதை பற்றியெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. தீச்சட்டி எடுத்தால் தான் இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடக்கணும், அப்படி ஒரு நல்லதே தேவையில்லை. நீங்கள் அதை பற்றியெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிலா பயங்கரமாக யோசிச்சுட்டே இருக்காங்க. நம்ம சேரன் இருந்துட்டு இங்கே பாரு நிலா, சோழன் சொல்றது கரெக்டு தான், நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்காதப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிலா இருந்துட்டு எழுறாங்க. எழுந்த உடனே சோழன் இருந்துட்டு என்ன நிலா ஆச்சு, இருங்க ஒரு நிமிஷம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சோழன் இருந்துட்டு நிலா எங்கெங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இருங்கங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சோழன் அதை சேரன் இருந்துட்டு இங்க பாருடா, அவங்க ரெஸ்ட்டும் போவாங்க, கொஞ்ச நேரம் அமைதியா நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம சோழனுக்கு இங்கே பாருங்கண்ணே நிலா எங்கேயோ போகிறான்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சந்தாவை இங்கே பாருங்க சந்தா, நிலா கூட கொஞ்சம் போயிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம சந்தாவுக்கு ஒன்றுமே புரியல. அண்ணா அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்கண்ணே, இங்கே பாருடா நிலா இங்கே தானே போயிருக்காங்க, கண்டிப்பாக வந்துடுவாங்க, ஒன்றும் ஆகாது, கொஞ்ச நேரம் அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதுக்கப்புறம் என்ன நிலா இருந்துட்டு ஒரு ரூமுக்கு போயிட்டு சேலையை கட்டிட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே சோழன் இருந்துட்டு நிலாவை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் சேரன் கிட்ட இங்க பாருங்கண்ணே, நிலா பாருங்க, நிலா எப்ப எந்த கோலத்துல வராங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டவும் நம்ம சேரனுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்னடா சோழா, நிலா இப்படி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஆமாண்ணே, அவங்க தீச்சட்டி எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க போல, இங்க பாருங்கண்ணே நான் அதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன், அவங்க கையை கண்டிப்பா சுற்றுரும், அதை பார்க்கலாம் எனக்கு தெம்பு கிடையாது, இங்க பாருங்கண்ணே கண்டிப்பா நிலா வந்துட்டு அந்த தீச்சட்டியை எடுக்கவே கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருடானா நிலா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நிலா இருந்துட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம சோழன் இருந்துட்டு இங்க பாருங்க நிலா, நீங்க எதுக்காக நீங்க இந்த சேரை எல்லாம் கட்டிட்டு வந்திருக்கீங்க, இங்க பாருங்க சோழன் நான் தீச்சட்டி எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட சோழன் இருந்துட்டு இங்க பாருங்க நிலா, நீங்க தீச்சட்டி எடுத்தா என்னால தாங்க முடியாது, இங்க பாருங்க நீங்க அதாவது உங்களுக்கு வலிக்கிறத என்னால தாங்கவே முடியாதுங்க, நீங்க எடுக்காதீங்க, உங்களுக்காக வேண்டாம் நான் எடுக்கிறேன், ப்ளீஸ்ங்க நீங்க எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்க பாருங்க சோழன் நீங்க எதுவுமே பேசாதீங்க, நான் இந்த தீச்சட்டியை எடுத்துதான் ஆவேன், நான் இந்த கோவில்ல சொன்னல இந்த பரிகாரத்தை நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நான் இந்த பரிகாரத்தை பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம பல்லவன் இருந்துட்டு இங்க பாருங்க நீ அந்த வேலையெல்லாம் வேண்டாம் நீ, ப்ளீஸ் அண்ணி, கண்டிப்பா உங்களால முடியாத நீ, இங்க பாருடா பல்லவா, என்னால முடியாதுன்னு எனக்கு தெரியும், ஆனா இந்த குடும்பத்துக்காக நான் எதை வேணாலும் பண்ணுவேன், நீங்க எனக்காக நீங்க இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, நான் உங்களுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா, இங்க பாரு பல்லவா கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பூஜை பண்ற இடத்துல நம்ம நிலா இருந்துட்டு நின்ற உடனே நம்ம சோழனுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இங்க பாருங்கண்ணே, நம்ம குடும்பத்து மேலே எவ்வளோ பாசம் இருந்தால் நிலா இந்த முடிவை எடுத்திருப்பாங்க, அவங்க இப்போ கண்டிப்பாக அந்த எடுத்தே ஆகணுமாண்ணே, போயிட்டு வேண்டான்னு சொல்லுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே, நம்ம குடும்பத்துக்காக தானே இந்த முடிவை எடுத்திருக்காங்க, ப்ளீஸ்ண்ணே போய் சொல்லுண்ணே, வேண்டான்னு சொல்லுண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம சோழன் வந்துட்டு இங்கே பாருடா நிலா ஒரு முடிவை எடுத்துட்டான்னா கண்டிப்பாக அதில் தான் நிற்பா, நம்ம என்ன சொன்னாலும் அதை கேட்க மாட்டா, பரவாயில்ல விடு எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் சோழன் வந்துட்டு இங்கே பாருங்கண்ணே அவ தானே வழியை அனுபவிப்பா, நம்மள வழியை அனுபவிப்போம், அவளுக்காக நம்ம பண்ணிக்கலாம்னா ப்ளீஸ்ண்ணே வேண்டான்னு சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு அதாவது நிலா அந்த தீச்சட்டை எடுக்கிறதுல விருப்பமே இல்லை, ஏன்னா அவங்க கையெல்லாம் சுற்றுன்னு சொல்லிட்டு அவங்க கையை சுடுறதுனால பயங்கரமான ஒரு கவலையில இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது நிலா கையில அந்த தீச்சட்டியை கொடுத்துடுறாங்க. கொடுத்த உடனே நம்ம அதாவது சோழனுக்கு உயிரே போயிடுது. இங்க பாருங்க நிலா, கொஞ்சம் ஃபாஸ்டா நடந்து வாங்க, அந்த கோயிலை சுத்திட்டு எடுத்துட்டு வந்து இங்கே வச்சிருவோம், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம நிலா இருந்துட்டு அந்த கோவிலை சுத்திட்டு வராங்க. அவங்களால கையில பிடிக்கவே முடியல அந்த தீச்சட்டியை, அவ்வளோ கையை வந்து சுடுது. இங்க பாருங்க நிலா, இந்த முடிவை எதுக்காக நிலா எடுத்தீங்க, உங்களை யாராச்சும் எடுக்க சொன்னாங்களா சொல்லுங்க, நான் சொன்னேனா இல்ல அண்ணனங்க சொன்னாங்க இல்ல பல்லவன் சொன்னானா, யாரு சொன்னாங்க, யாருமே சொல்லல, எதுக்காகங்க இப்படி எல்லாம் ஒரு முடிவை எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க எதுவுமே பேசாம அமைதியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சரி நிலா நீங்க கொஞ்சம் பார்த்து நிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏங்க கொஞ்ச நேரம் அமைதியா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதுக்கப்புறம் சேரன் இருந்துட்டு டே சோழா கொஞ்ச நேரம் அமைதியா இருடா, நீ இங்கே இருடா, நாங்க போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் இருந்துட்டு நிலாவை கூட்டிட்டு போயிடுறாங்க. நிலா இருந்துட்டு இங்க பாருங்கண்ணே என்னால கையை தாங்க முடியலண்ணே, வலிக்குதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நிலா கொஞ்ச தூரம் தான் நிலா, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம கஸ்தூரி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இவ
தீச்சட்டியை எடுக்க மாட்டான்னு பார்த்தா இவ தீச்சட்டியை எடுத்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஷாக்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் கார்த்திகா இருந்துட்டு கஸ்தூரி கிட்ட, இங்க பாருமா, அவங்க தீச்சட்டி எடுக்க முடியாதுன்னு நீ சொன்னல, அவங்க பாத்தீங்களா இவ்வளவு அழகா தீச்சட்டி எடுத்துட்டு இருக்காங்க, நீ மத்தவங்களை பார்த்து இப்படி எல்லாம் பேசாதமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்திகாவோட ஹஸ்பண்டும், இங்க பாருங்க நீங்க கார்த்திகா சொல்றதும் கரெக்டு தான், நீங்க எதுக்காக அந்த குடும்பத்தை பார்த்தா இப்படி எல்லாம் பேசிட்டே இருக்கீங்க, அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ரொம்ப பயங்கரமான நல்லவங்களா இருக்காங்க, அவங்க கூட கொஞ்சம் பேசி பழகி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்றாங்க. இங்க பாருங்க மாப்பிள்ள, எனக்கு அந்த குடும்பம் சின்ன வயசுல இருந்தே எதிரி குடும்பம், நீங்க அவங்க கூட பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்கல மாப்பிள்ள, நீங்க அவங்க கூட எல்லாம் பேசாதீங்க. இங்க பாருங்க இந்த உலகத்துல யாருமே நமக்கு எதிரியா நினைக்கவே கூடாது, ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு தப்பு பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க அத்தை அப்படின்றாங்க. இங்க பாருங்க மாப்பிள்ள, திரும்ப திரும்ப அதையே பேசினா மனசு கஷ்டம் தான், நீங்க வாங்க, இங்க பாரு கார்த்திகா, உனக்கு கை வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம கார்த்திகோட ஹஸ்பண்ட் இருந்துட்டு, கார்த்திகா உனக்கு வலிச்சா சொல்லு, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம அதாவது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிலா இருந்துட்டு அந்த தீச்சட்டியெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வராங்க. வந்த உடனே அந்த தீச்சட்டியை எடுத்து கோவிலில் வச்சிடுறாங்க. வச்ச உடனே நம்ம சோழன் இருந்துட்டு ஓடி வந்து, நிலா உங்க கையை காட்டுங்க நிலா, வாங்க வந்து உக்காருங்க, இங்க பாருங்க நிலா, உங்க கையை எப்படி பழுத்து இருக்குன்னு மட்டும் பாருங்க, நான் இதுக்காக தான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்க தீச்சட்டியை எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு, நீங்க எதுக்காக எடுக்கிறீங்க, இங்க பாருங்க எப்படி இருக்கு, நான் போயிட்டு எண்ணெய் ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன், இந்த கைக்கு ஏதாச்சும் வச்சு விட்டாதான் கையை ஆறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்துட்டு அழுதுகிட்டே கடைக்கு ஓடுறாரு. அதாவது எண்ணெய் வைக்கிறதுக்கு, கைக்கு எண்ணெய் வைக்கிறதுக்காக எண்ணெயெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிலா இருந்துட்டு, சோழன் நமக்காக எவ்வளோ ஃபீல் பண்றாரு, நமக்காக எவ்வளோ பண்றாரு, நம்மளை எவ்வளோ லவ் பண்றாரு, இவரெல்லாம் நம்ம லவ் பண்ண அதாவது இவரை நம்ம ரொம்ப பேசிட்டோம், ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம்ல, ஆனா எவ்வளோ பேசியும் செஞ்சியும் நான் தான் முக்கியம், எனக்காக எவ்வளோ பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சோழர் வந்துட்டு உடனே வந்துடுறாரு. வந்த உடனே இங்க பாருங்க நிலா, திரும்ப நான் சொல்ற பாருங்க, இந்த மாதிரி எந்த வேண்டுதலும் நீங்க வைக்கவே வைக்காதீங்க, உங்களை நான் பண்ண வேண்டாம் தானே சொன்னேன், எதுக்காக நீங்க பண்ணீங்க, நீங்க இந்த மாதிரி பண்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க, நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் இருந்துட்டு நிலா மேல ரொம்பவே அக்கறையா அழுதுகிட்டே பேசுறத பார்த்த நிலா இருந்துட்டு, இங்க பாருங்க சோழன், எனக்கு எதுவுமே இல்லை, நீங்க அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க நிலா, நீங்க கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்து என்னால அமைதியெல்லாம் இருக்க முடியாது, இப்ப பாருங்க நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இதை பார்த்துட்டு என்னால உண்மையா தாங்கவே முடியல தெரியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க சோழன், எனக்கு ஒன்றும் இல்லை, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே நான் இதை பண்ணேன், கண்டிப்பா இனிமே நம்ம குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்றாங்க. இங்க பாருங்க, நீங்க இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் இந்த குடும்பம் வந்து சந்தோஷமா இருக்கணும்னா அது தேவையே இல்லைங்க அப்படின்றாங்க. இங்க பாருங்க சோழன், எனக்கு இன்னும் 2 நாள்ல இது சரியாயிடும், ஆனா நம்ம குடும்பத்துல இருக்க கஷ்டம் இனிமே எதுவுமே வரக்கூடாதுன்றதுக்காக தானே இதெல்லாம் பண்ணேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கஸ்தூரி வராங்க. கஸ்தூரி வந்த உடனே இங்க பாருமா, நீ எடுக்க மாட்டேன்னு நினைச்சேன், எடுத்துட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க, மத்தவங்களை பார்த்து ஏளனமா பேசுறத ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க, எதுக்காகங்க மத்தவங்களை பார்த்து குறை சொல்றதே வேலையை வச்சிருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாரு, நீ ரொம்ப வாய் பேசுற, நீ வாய் இல்லைன்னா நாய் கூட உன்னை தூக்கிட்டு போயிடும் அப்படின்றாங்க. இங்க பாருங்க, திரும்ப இந்த மாதிரி பேசிட்டே இருக்காதீங்க, எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நிலா சொல்லவும், அதுக்கப்புறம் சோழன் வந்துட்டு, இங்க பாருங்க உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, எங்க குடும்பத்துல என்ன ஏது நடக்குதுன்னு பார்த்து அதுல குறை சொல்றதா உங்களுக்கு வேலையை வச்சிருக்கீங்களா, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு கத்துறாரு. அதுக்கப்புறம் நிலா இருந்துட்டு, என்ன சோழன் கொஞ்சம் அமைதியா பேசுங்க, அவங்க என்ன கேட்டாங்க, நீங்க எடுக்க மாட்டேங்கன்னு நினைச்சேன், ஆனா எடுத்துட்டீங்கன்னு தானே கேட்டாங்க, ஆமா எடுத்தோம், என்னப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேண்டியதானே, நீங்க பொறுமையா இருங்க நான் பேசிக்கிறேன், இங்க பாருங்க இப்ப உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாரு, எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம நடேசன் வந்துட்டு, இங்க பாரு நிலா, உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது, சோழன் பண்ண சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க அங்கிள், இந்த குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க. இங்க பாருமா, நீ எங்களுக்காக இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லைம்மா, எதுக்காகம்மா நீ உன்னை வருத்திக்கிற, இங்க பாருங்க அங்கிள், எனக்காக இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் நினச்சி பார்த்தா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அங்கிள் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பல்லவன் வந்துட்டு, இங்க பாருங்க அண்ணே, நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்து எங்களால் தாங்க முடியல அண்ணே, இங்க பாருங்க இதெல்லாம் பண்ணாமல் இருந்திருந்தா நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்க மாட்டோம்ல, இங்க பாருங்க நீங்களும் கஷ்டப்படுறீங்க, உங்களை பார்த்து நாங்களும் கஷ்டப்படுறோம், நீ இதெல்லாம் தேவையா அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த மணின்றவர் வந்து
இங்க பாருங்க, கண்டிப்பா உங்க குடும்பத்துக்கு இனிமே நல்லது மட்டும் தான் நடக்கும். அதாவது அந்த சாமியே இந்த தீச்சட்டியே இவங்கள எடுக்க வச்சிருக்கு. உங்கள இந்த இந்த கோவிலுக்கும் வர வச்சிருக்கு. கண்டிப்பா இனிமே நீங்க நெனச்சதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். உங்க குடும்பத்துல சந்தோஷம் மட்டுமே நிலைக்கும் அப்டின்றாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம சோழன் இருந்துட்டு, இங்க பாருங்க மணியண்ணா, கண்டிப்பா நீங்க சொன்னதெல்லாம் நடந்தா திரும்ப நாங்க இந்த கோவிலுக்கு வரோம் அப்டின்றாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம நிலா இருந்துட்டு, இங்க பாருங்க சோழன், இந்த வார்த்தையெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு எனக்கு என்னன்னா சேரன் அண்ணாக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணம் நடக்கணும். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்திகாவோட ஹஸ்பண்டும் வராங்க. வந்த உடனே என்ன நிலா கை ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, லைட்டாக எரிச்சலாக இருக்கு, வேற எதுவும் இல்லை. இங்க பாருங்க நிலா, எனக்கு ஒரு யோசனையா இருக்குது. அதை உங்ககிட்ட சொன்னா அது கரெக்டாக தப்பானல எனக்கு தெரியல. நான் சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பல்லவன் இருந்துட்டு யோசிக்கிறாரு. ஒரு வேளை சந்தாவை கல்யாணம் பண்றதை பத்தி பேசுவாங்களோ? இல்ல இல்ல, அதெல்லாம் பேச மாட்டாங்க, வேற ஏதாச்சும் தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலா இருந்துட்டு, என்ன கார்த்திகா என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்ல நிலா, சேரன் மாமாக்கு கல்யாணம் பண்றதை பத்தி தான் பேசலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே பல்லவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இங்க பாரு கார்த்திகா, நீ நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு கார்த்திகா அப்படின்னு சொல்லவும், என்னடா பல்லவா என்ன புரிஞ்சிருச்சு, என்ன என்ன சொல்ல வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கார்த்திகா இருந்துட்டு நானே சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சொல்லு கார்த்திகா அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு நிலா, சந்தா நல்லவங்களா இருக்காங்க, கண்டிப்பா சேரன் மாமாக்கு ஏத்த பொண்ணா இருப்பாங்க. சந்தாவே நம்ம சேரன் மாமாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இது கேட்ட நம்ம சேரன் இருந்துட்டு, கார்த்திகா என்ன வார்த்தை பேசின, அவங்க சந்தா எவ்வளவு நல்லவங்க, அவங்கள நான் என்னோட தங்கச்சி மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்ன வார்த்தை சொன்ன, அப்படிலாம் சொல்லாத கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், அதுக்கப்புறம் நிலாவும் யோசிக்கிறாங்க. ஆமாம்ல, சந்தாவும் அண்ணனுக்கு ஏற்ற பொண்ணாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக சேரனண்ணா சேரனண்ணாவை சந்தா ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சோழன் இருந்துட்டு, இங்கே பாரு கார்த்திகா, இது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது, நடக்காத விஷயத்த இங்கே எதுக்காக பேசணும், சரி விடு, உனக்கு மனசில் தோணுதுன்னு தான் சொல்லிட்டேன். இங்கே பாரு கார்த்திகா, கண்டிப்பாக அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கும், உன்னையும் உங்கள் ஹஸ்பண்டையும் கண்டிப்பாக கூப்பிட்றோம், 2 பேருமே ஆளாக வந்து நிற்கணும் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கார்த்திகா ஹஸ்பண்ட் இருந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க சொல்லலைனாலும் கண்டிப்பா நாங்க ஆளா வந்து நிப்போம் அப்படின்றாங்க. இதை கேட்ட கார்த்திகா இருந்துட்டு, இங்க பாருங்க, உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்றாங்க. இங்க பாரு கார்த்திகா, நீ ஆசைப்பட்டது எல்லாமே நான் பண்ணுவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கார்த்திகா இருந்துட்டு, இங்க பாரு நிலா, கண்டிப்பா அம்மா திட்டுவாங்க, இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வரலன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருப்பாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சந்தா இருந்துட்டு கார்த்திகா சொன்ன விஷயத்த யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சந்தாக்கு, அதாவது சேரன் மேல ஒரு லவ் வந்துருது. ஏற்கனவே பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தப்போ நம்ம சேரன் வந்துட்டு சந்தாவை பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அதை யோசிச்சு பாக்குறாங்க. யோசிச்சு பார்த்துட்டு அவங்க சிரிக்கிறாங்க. அவங்க சிரிக்கிறத பார்த்துட்டு நம்ம சோழன் வந்துட்டு, என்ன சந்தா, எங்க அண்ணனை பிடிச்சிருக்கா, கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், டே சோழா, என்னடா பேசுற நீ, கொஞ்ச நேரம் அமைதியா இருடா, நம்ம வீட்டுல தங்கறதுக்காக தான் வந்திருக்காங்க, இப்படியெல்லாம் அனீஸுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அனீஸ் ரொம்ப வருத்தப்படுவான், நீ இப்படியெல்லாம் பேசாதரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் இருந்துட்டு சோழன் கிட்ட சொல்லவும், நிலா இருந்துட்டு, இங்க பாருங்கண்ணே, எனக்கும் ஏதாவது சந்தாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம இது அனீஷ் அண்ணன் கிட்ட நம்ம பேசி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பார்ப்பா நிலா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, கண்டிப்பா இதெல்லாம் சரிப்பட்டு வராதம்மா, அவளை என்னோட தங்கச்சி மாதிரி நினச்சிட்டு இருக்கேன், இப்படியெல்லாம் பேசினா எப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்கண்ணே, நான் இதெல்லாம் பேசுறதில்ல, எனக்கு நல்லதுன்னு தோணுச்சு, அதனால தான் கேட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சோழன் இருந்துட்டு, இங்கே பாருங்க நிலா, இப்போ கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்போதைக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம அதாவது நிலாக்கு நம்ம சோழன் மேலே ஒரு லவ் வந்துடுது. வந்த உடனே நம்ம சோழன் இருந்துட்டு பயங்கர சந்தோஷம். இங்கே பாருங்க சோழன், எனக்கு ஒன்றுமே இல்லை, நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்படுறத பார்த்ததான் எனக்கு பயமா இருக்குது, நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனுக்கு ஆறுதல் சொல்லவும், நம்ம சோழன் வந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இங்க பாருங்க நிலா, நீங்க எங்களோட குடும்பத்துக்காக இப்படி இவ்வளோ பண்ணதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது, ஆனா இப்படி நீங்க கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, இன்னொரு டைம் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கிட்ட சோழன் சொல்லவும், நம்ம அதாவது பல்லவன் இருந்துட்டு, இங்க பாருங்க நீ சோழன் என்ன சொல்றது கரெக்டு தான், நீங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, நீங்க கஷ்டப்படுறத பார்த்தா கண்டிப்பா எங்களால தாங்க முடியாது, நீங்க இப்போ கஷ்டப்பட்டு இருக்கிறத
பார்த்துட்டு எங்களால் நிம்மதியாக இருக்கவே முடியல. நீ ப்ளீஸ் அண்ணி இந்த மாதிரி இனிமே எப்போவுமே பண்ணக்கூடாது சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அதாவது நிலா மேலே வச்சிருக்க அன்பு வந்து நம்ம அதாவது நிலாவுக்கு ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்குது. அதுக்கப்புறம் நிலா இருந்துட்டு நம்ம இந்த குடும்பத்திலேயே வாழ்ந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிலாவுக்கு சோழன் மேலே லவ் வந்துடுது. இந்த லவ்வை வந்து நம்ம நிலா இருந்துட்டு சோழன் கிட்டே சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம சோழனை வந்து அதாவது தோளில் சாய்ச்சிக்கிட்டு, இங்கே பாருங்க சோழன், நீங்கள் வருத்தப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தோளில் சாய்ச்சிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த சோழன் இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. நம்ம நிலாவா இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம பல்லவன் இருந்துட்டு நம்ம நிலா இருந்துட்டு செய்கிற அதாவது சோழனை நெஞ்சில் சாஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேரனும், இங்கே பாருடா, நம்ம சேரன் இருந்துட்டு எதையோ கவனிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம பல்லவன் இருந்துட்டு, அண்ணன் அங்கே பாருங்கண்ணே, அங்கே பாருங்க, அண்ணியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம சேரன் இருந்துட்டு அதாவது நிலாவையும் சோழனையும் பார்க்குறாங்க. பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம். இங்கே பாருங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க 2 பேரும் சீக்கிரமா ஒன்று சேர்ந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பல்லவன் இருந்துட்டு, ஆமாண்ணு 2 பேரும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க பாருங்க, இப்படியே எப்பவுமே இருக்கணும்னு ஆசையா இருக்குதுன்னு, இது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருடா பல்லவா, அவங்க ஏதோ இப்போ தீச்சட்டி அதாவது எடுத்துட்டு வந்து சோழன் வந்து அவங்க மேல அக்கறைப்படுறதை பார்த்துட்டு ஏதோ கரிசனையில வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதை லவ்வெல்லாம் நம்மளால எடுத்துக்க முடியாது. அவங்க எந்த நேரத்துல என்ன பேசுவாங்கன்னு நமக்கு தெரியாது இல்ல, அதனால இதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க கூடாதுடா, கொஞ்ச நேரம் அமைதியா இருடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது நடேசன் வந்துட்டு எல்லாரும் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம நிலா இருந்துட்டு சரிங்க அங்கிள், நம்ம எல்லாருமே சாமி கும்பிட்டோம், மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்குது, இப்போ மனசுக்கு நிம்மதியாக நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஃபஸ்ட்டு எல்லாரும் போயிட்டு சாப்பிடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. நிலா இருந்துட்டு கையில் 2 கையிலையும் அடிபட்டிருக்கிறதுனால நம்ம சோழன் இருந்துட்டு, இங்கே பாருங்க நிலா, உங்களால் சாப்பிட முடியாது, நான் ஊட்டி விட்றேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவுக்கு ஊட்டி விடுறதை பார்த்துட்டு நிலா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க மனசுக்குள்ளே. ஆனால் அதை வெளிப்படுத்த மாட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம பல்லவன், சேரன், பாண்டியன் இவங்க 3 பேருமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சந்தா இருந்துட்டு சேரனுக்கு எடுத்து ஊட்டி விடுறாங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம நிலா அதாவது சோழன், பாண்டியன், பல்லவன் இவங்க எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சந்தா இருந்துட்டு இந்தாங்க பிடிங்க பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேரனும் வழியே தெரியாமல் சாப்பிட்டுடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேரன் இருந்துட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி கூச்சமாக இருக்காருங்க. அதுக்கப்புறம் நம்ம நிலா இருந்துட்டு சேரன் கிட்ட போயிட்டு, இங்க என்ன நடக்குது, எனக்கு என்னன்னே புரியலன்னு, தங்கச்சி மாதிரின்னு சொன்னீங்க, அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா தங்கச்சி மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கே ஒன்றும் புரியலமா, இங்க பாருமா, அது ஏதோ பாசத்துல ஊட்டியிருக்கோம், அதெல்லாம் நம்ம தப்பா நினைச்சுக்க முடியுமா, என்னம்மா இதெல்லாம், நீயே இப்படியெல்லாம் பேசுனா எப்படிமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்துட்டு நிலா கிட்ட சொல்லவும், சரிங்கண்ணா சரிங்க, நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, சரி நிலா நீ சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சோழன் இருந்துட்டு ஒவ்வொரு வாயா நம்ம நிலாக்கு ரசிச்சுக்கிட்டே ஊட்டி ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம நிலா இருந்துட்டு பயங்கர சந்தோஷத்தோட அதாவது சோழன் வந்து ஊட்டி விடுறதெல்லாம் வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் சோழன் அதாவது நிலா இருந்துட்டு, சோழன் நீங்க சாப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்க உங்களை சாப்பிட வச்சுட்டு நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றாங்க. இல்லை நீங்க ஒரு வாய் நான் ஒரு வாய் அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம பல்லவன் இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஏதாச்சும் கேட்க போயிட்டு அவங்க இதோட நிப்பாட்டிட்டாங்கன்னா இது இப்படியே கண்டினியூ ஆகட்டும், நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாடுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு, பல்லவா பாத்தியா, கண்டிப்பா இவங்க 2 பேரும் சீக்கிரமா ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்றாங்க. நம்ம பாண்டியனுக்கு நம்ம அதாவது பாண்டியன் லவர் அதாவது வானதி வந்து ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ண உடனே, சொல்லு வானதி, நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன், கரெக்டா நீயே பண்ணிட்ட, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா அப்படின்றாங்க. என்ன திடீர்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றேன், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என் அண்ணனுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடந்துரும்ன்ற நம்பிக்கை வந்துருச்சு, எங்க அண்ணனுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அடுத்த நாளே நம்மளும் கல்யாணம் பண்ணிப்போம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன பாண்டியா சொல்ற, அப்படியா பாண்டியா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னடி சொல்ற, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான், ஏன்னா இங்க நடந்த விஷயத்தெல்லாம் அப்படி, கண்டிப்பா அண்ணனுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆயிடும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, அப்படியே உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆனாலும் அடுத்த நாளே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்படுறியே, என்ன அவ்வளோ மிஸ் பண்றியா பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாடி வானதி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், நீ என் பக்கத்திலேயே இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனாலதான் உன்னை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது வானதி
வந்து இருந்துட்டு இங்க பாரு பாண்டி, நீ இப்படிலாம் பேசுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல பாண்டி. நீ என்கிட்ட பேசுறதே பெரிய விஷயம். என்ன நீ இவ்வளோ லவ் பண்றது என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல பாண்டி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதாவது போயிட்டு எனக்காக நீ எல்லாத்தையும் வேண்டிக்கினியா? நம்மளுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும், நமக்கு புள்ளக்குட்டி எல்லாம் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டியா பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இங்க பாரு அதாவது குழந்தைய பத்தி எல்லாம் இப்ப எதுக்கு பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இங்க பாரு, கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைய தானே பெத்துப்பாங்க, வேற என்னத்தை பெத்துப்பாங்க? இப்ப பேசாம வேற எப்படி பேசுறது நானு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இங்க பாருடி, எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்குடி, இப்போ பேசாத, நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி பாண்டி, நீ கூச்சமா இருக்குன்னு சொல்ற, சரி சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்பதாண்டி சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரி பாண்டி நீ சாப்பிட்டு, நான் அப்புறமா கூப்பிடுறேன், நானும் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியும் ஒரு பக்கம் ஜாலியா இருக்காங்க. அதுக்கப்புறம் பல்லவனும் தான் ஒரு மாதிரி தனியா விட்ட மாதிரியே இருக்காரு. நம்ம சேரனுக்கும் அதாவது சந்தா இருந்துட்டு ஜோடியா வந்துட்டாங்க. நம்ம பல்லவன் தான் இப்போ தனியா நிக்கிறாரு. அவருக்கும் ஒரு ஜோடியை வந்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ உள்ள விடாததா இருக்காங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற பொண்ணை தான் இப்போ காட்டாம இருக்காங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற பொண்ணை வந்து காட்டினா கண்டிப்பா நம்ம பல்லவனுக்கும் ஒரு ஜோடி வந்துடும். அதுக்கப்புறம் என்ன, நம்ம பல்லவன் வந்துட்டு எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர சந்தோஷமா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பல்லவன் வந்துட்டு, இங்க சேரன் என்ன, நான் இவ்வளோ சந்தோஷமா என்னைக்குமே இருந்தது இல்லைன்னு, இந்த நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வந்த உடனே நம்ம எவ்வளோ சந்தோஷமா இருக்கோம் பார்த்தீங்களா, கண்டிப்பா அண்ணனுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆயிடும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சந்தா இருந்துட்டு வெக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம நிலா இருந்துட்டு, என்னென்ன நடக்குது, உனக்கு கல்யாணம் நடக்குது, சீக்கிரமா நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம சந்தா எதுக்கு சிரிக்கிறாங்க, அவங்க சிரிக்கிறத பார்த்தா உங்களுக்குள்ளே ஏதோ இருக்குது போலன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருப்பா, அவங்க ஏதோ நினைச்சுக்கிட்டு சிரிக்கிறாங்க, நம்ம பேசுறது கூட அவங்களுக்கு புரியவே புரியாது. எப்படிமா எப்படி நிலா இதெல்லாம் சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்கண்ணே, கல்யாணம்னா எல்லா பாஷையிலையும் ஒன்னே தானே. அந்த கல்யாணம்னு சொன்ன உடனே அவங்க வெக்கப்படுறத பார்த்தீங்களா, கண்டிப்பா உங்களுக்குள்ள ஏதோ இருக்குதுன்னு, நீங்க தான் எதுவுமே சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம சேரன் இருந்துட்டு இங்க பாருப்பா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, என்னோட தங்கச்சி மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன்ப்பா. நம்ம அனீஷை என்ன நினைப்பா இப்படி எல்லாம் பேசினா, அனீஷ் ரொம்ப பாவமா, அவங்க வீட்டில் ரொம்ப சண்டை போடுறாங்கன்னா நம்ம வீட்டில் வந்து விட்டுட்டு போனான், அவன் விட்டுட்டு போனத நம்பிக்கையில நாமளும் நம்ம சந்தாவை அந்த மாதிரி தானே எடுத்துட்டு போய் விடணும், இப்படியெல்லாம் நம்ம பேசக்கூடாதுமா, ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாக்கு சொல்லவும், நிலா இருந்துட்டு இங்க பாருங்கண்ணே, லவ் பண்றதுல தப்பே இல்லையே, இங்க பாரு நிலா, லவ் பண்றதுல தப்பு இல்லை, ஆனா நம்மளை நம்பி சந்தாவை இந்த வீட்டுல விட்டுட்டு போயிருக்காங்க. அப்படியே இருக்கும்போது நம்ம சந்தாவை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட சந்தா இருந்துட்டு, சந்தா மேல இவ்வளோ அக்கறையா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம சந்தாக்கும் லவ் வந்துருது சேரன் மேல. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சந்தா இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷத்துல இருக்காங்க. அதாவது சந்தாவோட அண்ணன் வந்த உடனே சந்தா இருந்துட்டு லவ் பண்ற விஷயத்த, அதாவது சந்தா லவ் பண்ற விஷயத்த அவங்க அண்ணன் கிட்ட சொல்லலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது சோழன் வந்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அதாவது குலதெய்வ கோயிலே அவங்க தங்கியிருக்காங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே எல்லாரும் ரூமுக்கு போயிட்டு தூங்க போயிடுறாங்க. தூங்க போன உடனே நம்ம நிலா இருந்துட்டு இன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. அதுவும் நம்ம சோழன்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. நம்ம சோழன் மேல லவ் வந்துடுது. இவரை நமக்கு பிடிக்காதுன்னு நினைச்சா நம்மளவே பிடிக்க வச்சுட்டாரு இவரு. இவரும் நல்ல கேரக்டர் தான், ரொம்ப சந்தோஷமா தான் வச்சுக்கிறாரு. என்ன ரொம்ப பொய் சொல்றாரு, இவர் பொய் சொல்றத பார்த்தா எனக்கே பயமா இருக்குது. இவர் எதுக்காக இவ்வளோ பொய் சொல்லுவாருன்னு எனக்கு நினைச்சு கூட பார்க்க முடியல. என்னதான் பொய் சொல்லுவாரோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சந்தா இருந்துட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஷையில கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சும்மா தான் சந்தா, நீங்க இன்னைக்கு சந்தோஷமா இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசவும், ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இதெல்லாம் பார்த்த நம்ம சோழன் இருந்துட்டு அதாவது நிலாவை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. அதுக்கப்புறம் வந்து, நிலா உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா, ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடா வந்து பேசவும், நம்ம நிலாக்கு இல்லை சோழன், எனக்கு எதுவும் வேண்டாம், ஏன் உங்களுக்கு ஏதாச்சும் வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நிலா, உங்க கையில் அடிபட்டிருக்கு, அதனால நீங்க எதுவுமே எடுத்து சாப்பிட முடியாதுல்ல, அதனாலதான். இப்போ தண்ணி ஏதாச்சும் குடிக்கிறீங்களா, உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்க சோழன், எனக்கு வேணும்னா நான் கூப்பிடுறேன், நீங்க அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சோழனுக்கு என்ன நிலா கோவமே பட மாட்டாங்க, நான் அப்படி எல்லாம் பேசினா கூட கோவப்படுவாங்க, இப்போ கோவமே பட மாட்டாங்க, என் மேல லவ் இது வந்துருச்சோ, ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எப்பதான் நம்ம கிட்ட வந்து அந்த லவ் சொல்ல போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சோழன் வந்துட்டு போயிட்டு பல்லவன் கிட்டையும்
கிட்டேயும் பாண்டியன் சேரன் கிட்ட இவங்க 3 பேர்கிட்டயும் இங்கே பாருங்கண்ணே, கண்டிப்பாக நீலா சீக்கிரமாக என் கூட வந்துருவா. அவள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக என்னை ஏற்றுப்பான்னு தான் தோணுது. கோவிலில் பார்த்தீங்களா என்ன நெஞ்சில் சாச்சிக்கிட்டு எனக்கு ஒன்றும் இல்லை சோழன், பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சொன்னா. இதெல்லாம் நினச்சி பார்த்தா எனக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குண்ணே. இந்த மாதிரியே எப்போவுமே நிலா என்கிட்ட இருப்பாளாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாருடா, இதெல்லாம் நினச்சி நீ ரொம்ப சந்தோஷப்படாத. அதுக்கப்புறம் நான் உங்கள் மேலே இருந்த கருணையில் தான் பண்ணேன். இதெல்லாம் பார்த்து என்னை லவ் பண்ணுறேன்னெல்லாம் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டடா என்னடா பண்ணுவ நீ அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சோழன் இருந்துட்டு இங்கே பாருடா, எப்போவுமே என் மேலே உனக்கு ஒரு கண்ணு தான். நான் சந்தோஷமாக இருந்துடக்கூடாதே, அந்த சந்தோஷத்தை கெடுத்து விடுறதுக்கே நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நேரம் பார்த்து நம்ம நிலா இருந்துட்டு வெளியே வராங்க. நம்ம சோழன் இருந்துட்டு இங்கே பாருடா, இங்கே பாரு பாண்டியா, நான் அதாவது நிலா மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நிலா என்னோட உயிர். நிலா வந்து என் மனசில் இருந்து எங்கேயுமே போக மாட்டான். அவள் ஒரு இடத்துல இருக்காடா. அவளை நான் எப்படிலாம் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் தெரியுமா. அவள் ஆசைப்பட்டது எதுவாக இருந்தாலும் அவளுக்கு கிடைக்கணும். அதாவது நான் எப்பாடுபட்டோ அது அவளுக்கு நான் அதை பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம நிலா இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இப்படியாப்பட்ட ஒருத்தரை நம்ம லவ் பண்றதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு எமோஷன்ல இருக்காங்க. நம்ம நிலா இருந்துட்டு சோழன் கிட்ட எப்ப அவங்க லவ் சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.